நம்ம என்ன செய்யலாம், நிக்கலாம். அப்படி போற ஒரு மனிதனால தான் பொறுமையா நிக்கலாம். இல்லையா ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 70 பேர் அழைக்கப்பட்டு சொன்ன நேரத்தில் தவ்வாவுக்கு போன நேரத்தில் முதுகால வந்து குத்துவாங்களே, முதுகுப்புறத்தால வந்து குத்துவாங்க. 70 பேர் அழைச்சிட்டு போவாங்க தவ்வாக்கு போறேன்னு தான் நினைச்சு போவாங்க. ரசூலுல்லாஹ் குறுத்துவதற்கு காரணமாக இருந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த 70 பேர் போன நேரத்தில் தலைவரான ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால வந்து என்ன செய்வாங்க, குத்திடுவாங்க. அவர் அழைப்புக்கு போனவர் யுத்தத்துக்கு போகல, குத்தின உடனேயே அவருடைய வாயால வந்த வார்த்தை என்ன, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். முன்னால ஃபேஸ் பண்ணவே இல்லை, அவர் பின்னால குத்துறது அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா வாயால வந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இத யா அல்லாஹ் உனது நபியை நாம் பொருந்திக் கொண்டோம், இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வச்சிரு, இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வைத்து விடு என்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்களாக இருந்தா, அதை பார்த்து கொண்டிருந்த குத்திய நபர் நான் தானே வெற்றி பெற்றேன், அவர் நினைக்கிறாரு வெற்றி பெற்றது நான் தானே, இவர் வெற்றி பெற்றேன் சொல்றாரு என்று கலக்கமாகி இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த நபர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாரு. எப்படி இவர் வெற்றி பெற்றவராக மாற முடியும் அப்படின்னா அந்த ஒரு விளக்கம் இருக்குது, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளக்கம். இந்த அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணி பொறுமையாகிறது இல்ல, ஃபேஸ் பண்ணவே நம்ம தயாராக இல்லாத ஒரு நிலையில திடீர்னு நடக்கிற சம்பவத்திலும் அந்த வார்த்தை அது. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமின் இந்த பயணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே